அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சக்கூர் சாவுல் ஹமீத் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, இப்போ நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் நம்மளுடைய காசில் பேரிச்சம்பழம், நோம்பு கஞ்சி இதெல்லாம் வாங்கி உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டில் உட்காந்து திறக்கிறது சிறந்ததா, அல்லது பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி, வடை, பச்சி, சம்சா இதெல்லாம் கொடுக்குறாங்க, கஞ்சி கொடுக்குறாங்க, அங்கே போய் நோன்பு திறக்கிறது சிறந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. சிறந்ததை பொறுத்தளவுக்கு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இப்படி இல்லை. பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடோ அந்த மாதிரிலாம் செய்யலை. இப்போ நம்ம வசதிக்காக நம்ம அப்படி செஞ்சுருக்கிறோம். வீட்டில் நோன்பு திறந்தாண்டா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டங்கிற மாதிரி நல்லா பொறுக்கை பூட்டிட்டு பட்டனை கிடந்துட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிற கஞ்சி, கோப்பை, வடை, பச்சி எல்லாத்தையும் விட்டு அடிச்சுட்டு நிமிர முடியாமல் என்ன செஞ்சான், படுத்துடுறான். பள்ளிவாசலில் நோம்பை திறந்தாண்டா அப்படியே மஹரிபை தொழுதுடுறான். வீட்டில் இருந்தானாக்க மஹரிபை தொழுக மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செஞ்சாங்க. அது ரெண்டாவது, இந்த நோம்பு கஞ்சி காய்ச்சின காலங்கள்லாம் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மக்கள் ஒரு நல்லது செய்வதற்காக செஞ்சது. அந்த காலங்களில் அதிகமான அரிசி உணவுகள் அந்த மாதிரியான உணவுகள் நம்ம யார்கிட்டையுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷன் கடையில் போட்டதெல்லாம் சோளம் தான் போட்டாங்க. சோளம், கோதுமை இந்த மாதிரி தான் என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அரிசிங்கிறது ரொம்ப இன்னைக்கு எப்படி பிரியாணி சாப்பிட்றது, இன்னைக்கு பிரியாணியோட லேசாக போயிடுச்சு. எல்லார் வீட்லையும் எல்லா பெண்களும் என்ன செய்கிறாங்க, பிரியாணி செய்யக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இது பெரிய மாஸ்டரை கூட்டு செய்யணுங்கிற அளவு கூட இல்லாத அளவுக்கு அனைவரும் என்ன செய்கிறாங்க, பிரியாணி முதற்கொண்டு போடுறாங்க. எப்படி ஒரு பிரியாணி ஒரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காலத்தில் அரிசி உணவு சாப்பிட்றது அரிதாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, கஞ்சி காய்ச்சி என்ன செஞ்சாங்க, ஊற்றுனாங்க. அதில் முஸ்லீம் அல்லாதவர்களும் என்ன செய்வாங்க, வாங்கி கொண்டு போவாங்க. அதே மாதிரி இந்த பள்ளிவாசலில் என்ன நோன்பு திறக்கிறதுக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த பேரிச்சம்பழம், துவையல், கஞ்சிக்கு துவையல், அப்புறம் வடை, பச்சி இதெல்லாம் என்ன செஞ்சு பள்ளிவாசலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏழை எளிய மக்கள், வீட்டில் நோன்பு திறக்க வசதி இல்லாத மக்கள் பள்ளிவாசலில் பொதுவாக இருந்து செய்யட்டுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செஞ்சது தான். ரெண்டாவது, அப்படியே பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா தொழுகையை என்ன செஞ்சிருவாங்க, தொழுதுருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செஞ்சது தான். அதனால் நம்ம வீட்டில் திறக்கிறதா இருந்தாலும் திறந்து கொள்ளலாம். மனைவி மக்களோட உட்காந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு திறக்கிறதும் சிறந்தது தான். பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிறோம் அப்படின்ட்டா நமக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, செலவு கொஞ்சம் மிச்சமிடத்துமே, அது மாதிரி மாதிரி போய் நம்ம தொழுதுட்டு வந்துடலாம் அப்படின்னு பள்ளிவாசலில் போய் நோன்பு திறந்தாலும் அதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. எங்கே வேண்டாலும் என்ன செய்யலாம், நோன்பு திறக்கலாம். அது ஒரு தவறும் கிடையாது. வீட்டில் தொழுதாங்கன்னா பெரும்பாலும் மஹரிப் தொழுக மாட்டேங்கிறாங்க. பள்ளிவாசலில் போய் தொழுதாங்கன்னா என்ன செஞ்சிடறாங்க, மஹரிபையும் தொழுது வந்துடுறாங்க. நம்ம கெஞ்சி குடிச்சோட வெளியே வர முடியாதுல்ல, எங்கடா ஒரு அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பயந்துக்கிட்டாவது என்ன செஞ்சிருவாங்க, மஹரிபை தொழுதுறாங்க. இது ஏழை எளியவர்கள்லாம் கருத்தில் உண்டு அந்த காலத்தில் செய்யப்பட்டது. அது தொடர்ச்சியாக என்ன செய்யப்படுது, செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே நோன்பு திறந்தாலும் சிறந்தது. ஆனால் நம்மளுடைய பொதுவாக நம்மளுடைய சம்பாத்தியத்தில் கால் வயிறு கஞ்சியாக இருந்தாலும் உழைச்சி சாப்பிட்றது சிறந்ததுன்னு மார்க்கம் சொல்லுது. இது நன்மையை எதிர்பார்த்து செய்கிறாங்க. எல்லா இடத்துல நன்மையை எதிர்பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு இல்லை பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிற மக்களுக்கு செய்கிறாங்க. அதன் மூலமாக ஒரு சாப்பாடு கொடுக்குறது நன்மை தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உணவை பற்றி சொல்லும் பொழுது, இஸ்லாத்தில் சிறந்த அமல் என்று எது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, சலாத்தை பரப்புங்க, பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதும், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்வதும். இப்போ நோன்பு திறக்கிறது பசியில் உள்ளவங்களுக்கு உணவு கொடுக்குறதுனா, அந்த காலங்களில் அதிகமான மக்களை அரிசி உணவோ ரொம்ப பசி பட்டினை அந்த மாதிரி பஞ்சத்தில் வாழ்ந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான மக்கள்லாம் பள்ளிவாசல் நோன்பு வந்தால் ஒரு கால் வயிறு கஞ்சியாக என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. இது எல்லாரும் முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன செய்வாங்க, அதை விரும்பி வாங்கிட்டு போகக்கூடிய அளவுக்குலாம் இருந்தது. அந்த ஒரு காரணம் தான். ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதுனால இது எல்லா மக்களுமே என்ன செய்யட்டேன். ரெண்டாவது, கஞ்சி பள்ளிவாசலில் காய்ச்சிற கஞ்சியத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க. எல்லாருமே வீட்டில் கஞ்சி காய்ச்சிறது இல்லை. அவங்கவுங்க பேரிச்சம்பழத்தை வாங்கி வேண்டாம் தோந்துக்குருவாங்களே ஒழிய, ஒரு வடை பச்சி வேண்டாம் வாங்கிக்குருவாங்களே ஒழிய, கஞ்சிங்கிறது பள்ளிவாசலில் என்ன செய்கிறாங்க, பொதுவாக காய்ச்சிறாங்க. வீட்டுகளில் அவங்கவுங்க காய்ச்சிறது ரொம்ப 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 குறைவு. 1% கூட என்ன செய்ய மாட்டாங்க, தானாலே நோம்பு கஞ்சியை காய்ச்சி தன்னாலே குடிக்கக்கூடிய மக்கள் இல்லை. அப்போ அதுவும் பள்ளிவாசலில் தான் வாங்கிட்டு வராங்க, பள்ளிவாசலில் காய்ச்சி ஊற்றுறது. அது மாதிரி பள்ளிவாசல்லே போய் நோன்பு திறக்கிறது என்னது, அவங்க தொழுதுகள்லாம் கொண்டுக்கிறலாம். அந்த மாதிரியான ஒரு காரணங்கள் தானே ஒழிய அது சிறந்தது இது தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எங்கே வேண்டாலும் என்ன செய்யலாம், தாராளமாக நோன்பு திறந்து கொள்ளலாம்.